ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஷோ விஸ்வகார்கர். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டாடா பஞ்சை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த டாடா பஞ்சோட விலை விவரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு உதவியாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஷோரூம் போகும்பொழுது சில குழப்பங்கள் அப்படின்றது வரும். அதை அவங்க தெளிவாக ஒரு சில இடங்களில் புரிய வைக்கிறாங்க, ஒரு சில இடங்கள் அதை பற்றி பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு நடந்த மாதிரி நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. இந்த ஃபீல்டில் ஃபினான்ஷியல் ஃபீல்டில் இருந்துக்கிட்டே எனக்கு லேட் ஆச்சு. அதனால உங்களுக்கு இந்த குழப்பம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் உருவாக்கியிருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, காருடைய அதாவது பேஸ் வேரியண்டோட ப்ரைஸ்ல இருந்து டாப் வேரியண்ட் ப்ரைஸ் வரைக்கும் பார்க்க போறோம். அந்த பேஸ் வேரியண்ட்ல நமக்கு அந்த கார்ல என்னென்ன வந்துட்டு டவுன் பேமெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு, இஎம்ஐ எவ்வளவு வரும், அப்ராக்சிமேட்டா எவ்வளவு இஎம்ஐ வரும், அப்ராக்சிமேட்டா இதுல எவ்வளவு வந்துட்டு எக்ஷோரூம் பிரைஸ் வருது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே பார்க்க போறோம். அண்ட் அதே போல இதுல காட்டக்கூடிய பிரைஸ் விவரம் அப்படின்றது இணையதளத்துல இருந்து எடுத்தது. அதுவே நீங்க ஷோரூம் போனீங்கன்னா மேபி அவங்க ஏதாவது ஆஃபர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால இதை ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றத எடுத்துக்கோங்க. நீங்க அங்க போயிட்டு இந்த ஃபார்மேட்ல செக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கிளியர் விஷன் அப்படின்றது கிடைச்சிடும். ஓகே, அதாவது டாடா பஞ்ச் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நம்ம ஊர் பிராண்டு அண்ட் அதே போல பில்டு குவாலிட்டி சூப்பரா இருக்கு அப்படின்றதுக்காக. இன்னும் ஒரு சில விமர்சனங்கள் அப்படின்றது இருந்தாலும் மக்கள் தேடி போய் வாங்குறதுக்கான காரணம் இந்த பில்டு குவாலிட்டியும் அது இந்தியா பேஸ்டான கம்பெனி அப்படின்றதுக்காகவும் தான். ஸோ இதுல நமக்கு வந்துட்டு அந்த விமர்சனங்கள் அப்படின்றத விட்டுருவோம். நம்மளுடைய வேலை என்னன்னா இதுல பிரைஸ் டீட்டெயில் மட்டும் பார்க்க போறோம். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில் அப்படின்றத பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கார் ரிலேட்டடாக நான் எக்கச்சக்கமான ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஈவன் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்னுடைய கார் பார்த்தீங்கன்னா திடீர்னு காற்று இறங்கிடுச்சுங்க. எப்படி இறங்குனது அப்படின்றது தெரியல. நான் போய் வந்துட்டு காற்று பிடிக்கலான்னு போனேன், பிடிக்க முடியல. பஞ்சர் கட்டு வேற ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டேன். ஸோ பஞ்சர் கட்டிங் பாருங்க சைடில் வரும். ஸோ அது வாங்கி வச்சுட்டேன். அதை வச்சு பஞ்சரை ஓட்டலான்னு ரெடி பண்ணி ஜாக்கியெல்லாம் ஏற்றிட்டு போனால் அதில் வந்து பஞ்சரே இல்லை. அதுக்கப்புறம் சரி ஏர் பிடிக்கலான்னு வந்து ஜாக்கியை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு டயர் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நான் ஏர் பிடிக்கும் பொழுது காத்து ஏறல. என்னடான்னு பார்த்தா அந்த ப்ரெஷர் வண்டியோட 1000 கிலோ வெயிட் அது எப்படி தாங்கும். அதனால வந்துட்டு ஜாக்கியை இன்னும் ஃபுல்லா ஏற்றிட்டு டயர் ஃப்ரீயா சுத்துற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் காத்து பிடிச்சேன். சூப்பரா வந்து காத்து ஃபுல் ஆயிடுச்சு. இது இல்லைன்னா நான் வந்துட்டு டயரை கழட்டி எடுத்துட்டு போயிட்டு பஞ்சர் கார்டில் கொடுத்து அதை செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்துட்டு சரி பண்ணியிருக்கணும். பட் எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பஞ்சர் கிட்டு அண்ட் கார் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஏர் கம்ப்ரஸர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எல்லாமே அஃபோர்டபுள், கம்மி ரேட்ல. பஞ்சர் கிட்டு 200-300 தான் வரும். ஸோ ஏர் பம்ப் அப்படின்றது 1800 தான் இருக்கும். நல்ல ஏர் பம்பா கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. லிங்க் கீழே இருக்கு. அதாவது நம்ம பேஸ் வேரியண்ட்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ பேஸ் வேரியண்ட் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 6,74,000 பேஸ் வேரியண்ட் அப்படின்றது ஆரம்பிக்குதுங்க. உங்களுக்கு தெரியும் டாடா பஞ்ச் வந்துட்டு டாடா அந்த பிராண்டுக்குள்ள போனீங்கனாலே அதுல நிறைய வேரியண்ட் வந்துட்டு சின்ன சின்னதா நிறைய கொடுப்பாங்க. ஒரு 20-30 வேரியண்ட் அப்படின்றது வந்துடும். அந்த வகையில இதனுடைய டாப் வேரியண்ட் அப்படின்றது என்னன்னா 13,18,000 ரூபாய் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள வருது. அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு கார் பார்க்க போறோம்னா அதுல 2 பிரைஸ் கோட் ஆகும். முதல் பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காரினுடைய எக்ஷோரூம் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காரினுடைய ஆன்ரோடு பிரைஸ் அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஸோ எக்ஷோரூம் பிரைஸ் அப்படின்றது ஒரு கார், அதாவது இதுதான் கார், இந்த காருக்கான பிரைஸ் மட்டும்தான் எக்ஷோரூம் அப்படின்றது. ஸோ இதுல ஆன்ரோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காருக்கு ஆர்டிஓல நம்ம பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பண்ணுவாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு அதுதான் நினைக்கிறேன். இண்டிவிஜுவல் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு காசு கொடுக்கறது, இதுக்கான காசு அது தனியா வந்துடும். இந்த காருக்கான விலை கிடையாது. இந்த ப்ராடக்ட் செய்யறதுக்கு விலை அவ்வளவுதான். அண்ட் அதே போல இது என் மைக்குங்க, இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மைக்கு. ஸோ அது வந்துட்டு அதுல வந்துட்டு இது விலை. அதுக்கப்புறம் இது பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்சூரன்ஸ் அப்படின்றது வரும். அந்த இன்சூரன்ஸ் ரெண்டுமே சேர்ந்து தான் எக்ஷோரூம் பிரைஸ்ல ஆட் ஆகி ஆன்ரோடு பிரைஸா அது எல்லாமே மாறும். அப்போ இன்சூரன்ஸ் அப்படின்றது ஆட் ஆகும். இதுல இது ப்ரொடக்டா இருக்கணும், கீழே விழுந்து ஏதாவது ஆச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஆன்ரோடு பிரைஸ்ல. ஸோ நான் வந்துட்டு இண்டிவிஜுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸும் நமக்கு வந்துட்டு நம்ம இன்சூரன்ஸ் அப்படின்றதும் அப்புறம் எக்ஸ்ட்ரா இதுக்கு வந்துட்டு கவர் எல்லாம் போடுறேன், பவுச் எல்லாம் போடுறேன் அப்படின்னா அதுக்கான ஆக்சசரிஸும் அப்படின்றத நம்ம தான் வாங்கினோம். நம்ம கையில இருந்தா காசு கொடுக்குறோம். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மெத்தட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு இதனுடைய பிரைஸ் டீட்டெயில் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ இதனுடைய பிரைஸ் டீட்டெயில், அதாவது பேஸ் வேரியண்டோட பிரைஸ் டீட்டெயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஷோரூம் பிரைஸ் அப்படின்றதுல 5,59,900 ரூபாய் வருதுங்க. எக்ஷோரூம் பிரைஸ் அப்படின்றதுல இதுல நீங்க வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 79,287 ரூபாய் வருது ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ். அப்புறம் இன்சூரன்ஸ் அப்படின்றது இதுல கண்டிப்பா டிஃப்ரெண்ட் வரும், கம்மியாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 34,629 ரூபா வருது. அப்புறம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது ஷோரூம்ல மேபி அந்த கொட்டேஷன் வாங்கும் பொழுது உங்களுக்கு அதில் கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த பேட்டர்ன்ல தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ
ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஷோரம் ப்ரைஸ் அப்படின்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு இண்டிவிஜுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அப்படின்றது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் அப்படின்றது, அதுக்கு அடுத்தது ஆக்சசரிஸ் அப்படின்றது. அதாவது எக்ஸ்ட்ரா பொருள்லாம் போடுறீங்களா, சைடு மிரர் பண்றீங்க, உள்ள மேட் எல்லாம் போடுறீங்க, ஃப்ளோர் மேட் வந்து போடுறீங்க, அப்புறம் வந்து சீட் கவர் எல்லாம் மாத்துறீங்க அப்படின்ற பட்சத்தை இது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படின்றதுக்குள்ள வந்துட்டு வந்துடும். ஸோ இந்த 3 கான்செப்ட் சேர்ந்தது தான் ஒரு காரினுடைய ப்ரைஸ் அப்படின்றது. ஸோ இதை நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க, எப்பயும் மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இஎம்ஐ கான்செப்ட்ல கால்குலேஷன் அந்த ஒரு கான்செப்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ இஎம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு காருக்கு எங்க லோன் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காருக்கு லோன் கொடுக்கறது அப்படின்றது பாத்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் அப்படின்றது சொல்றாங்க இல்லைங்களா. ஸோ அந்த டவுன் பேமெண்ட் தான் நம்ம கட்டக்கூடிய நம்மளுடைய வந்துட்டு இண்டிவிஜுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸும், அதுக்கப்புறம் இது இன்சூரன்ஸ் போட்டிருக்க பார்த்தீங்கன்னா அது ஆக்சசரிஸ், இது 3 தான் டவுன் பேமெண்ட்டா நம்ம கட்டணும். அப்போ காருடைய எக்ஷோரூம் பிரைஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு லோன் அப்படின்றது கொடுப்பாங்க. 5,59,900 இதுக்கு மட்டும் தான் லோன் ப்ராசஸ் அப்படின்றது நடக்கும். ஸோ நல்லா தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்போ இந்த இன்சூரன்ஸ் சார்ஜஸும் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன். இப்போ இந்த இன்சூரன்ஸ் இண்டிவிஜுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் இது 2 மட்டுமே சேர்த்து கிட்டத்தட்ட 1,14,416 வருதுங்க. அதாவது 1,13,000 சில்லறன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த 500 நான் தள்ளிட்டேன், நான் அதை இதில் சேர்த்துக்க வேணாம். ஸோ அதுல 1,14,000, அதாவது 5,000 வச்சுக்கோங்களேன். 1,15,000 நீங்க வந்துட்டு கட்டினீங்கன்னா, இப்போ இந்த வந்துட்டு டாடா பஞ்ச் அப்படின்ற கார் பேஸ் வேரியன்ட் அப்படின்றதுக்கு உங்களுக்கு 100% ஃபினான்ஷியல் பண்ண போறாங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இதுல வந்துட்டு உங்களுக்கு ஸோ 1,15,000 கொடுத்தாலே உங்களுக்கு கார் அப்படின்றது குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள உங்களுக்கு டெலிவரி கொடுத்துறாங்க. ஃபார் அவைலபிள் இருந்துச்சுன்னா உடனே டெலிவரி அப்படின்றது நடந்துடும். ஸோ ஆர்டிஜிஎஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஃபைனான்ஸ்ல போறீங்களோ அந்த ஃபைனான்ஸ்ல இருந்து அவங்க அனுப்பிடுவாங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ உங்களுக்கான வெஹிக்கிள் அப்படின்றது அலகேட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான வந்துட்டு கார் வாங்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இதுல குறிப்பா இப்ப நான் சொல்றேன், நீங்க வந்துட்டு வெறும் 15,000 கட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 5,59,900 உங்களுக்கு மாச இஎம்ஐ அப்படின்றது பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு நீங்க போட்டீங்க அப்படின்னா 11,758 வரும். இந்த இடத்துல சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும். சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தா தான் இப்ப இதுல போட்டிருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படின்றது உங்களுக்கு வரும். ஏன்னா நான் வந்து 7% அப்படின்றதுல போட்டிருக்கேன். ஸோ அதுவே நீங்க 15% அப்படின்ற கான்செப்டுக்குள்ள போனீங்கன்னா 13,319 வருது. ஸோ முதல்ல எவ்வளவு அமௌண்ட் சொன்னேன், இப்போ எவ்வளவு அமௌண்ட் பாருங்க, எவ்வளவு ஹியூஜ் டிஃப்ரெண்ட் அப்படின்றது வருது. அதனால சிபில் ஸ்கோரை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் அதே போல 7 வருஷம் இந்த காருக்கு போடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைங்க. ஏன்னா இது அமௌண்ட் கம்மி, 5 லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கிறதுனால இது 7 வருஷம் போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, இதுல வட்டி விகிதம் அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாமே. ஸோ இதுல வட்டி விகிதம் அப்படின்றத வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2,39,040 வந்துட்டு நம்ம கட்டுவோம். இந்த அமௌண்ட் தான் வட்டி விகிதமா நம்ம கட்டுறோம். அதாவது 5 வருஷம் 15% வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் அப்படின்றத போட்டா 13,319 கட்டும் பொழுது ஸோ 2,39,240 வந்துட்டு நம்ம இங்க ஒரு பிரின்சிபல், அதாவது வந்துட்டு வட்டி விகிதமா 5 வருஷத்துக்கான காசை நம்ம கட்டுவோம். டோட்டல் பேயபிள் அப்படின்றது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதை கால்குலேஷன் போட்டு சொல்றாருங்க. 7,99,016, அதாவது 140 வந்துட்டு கட்டுவீங்க. 7,99,140 வந்து நீங்க பேமெண்ட் பண்ணீங்க. ஸோ இதுதான் இதனுடைய வந்துட்டு பேசிக் டீட்டெயில் அப்படின்றது. ஸோ இந்த விவரங்கள் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த விவரங்கள் புரிஞ்சிருந்ததுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுன்னா இதே மெத்தட்ல டெய்லி ஃபாலோ பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இதுல ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா நீங்க கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா அதையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து நீங்க போய் கார் எடுத்துட்டீங்கன்னா நீங்க கார் எடுத்ததுக்கான ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதாலும் ஷேர் பண்ணலாம். இல்லை வந்துட்டு நான் இந்த வீடியோ பார்த்தா கார் எடுத்தேன் அப்படின்னா அதை கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. இதை பார்க்கக்கூடிய மற்றவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்றது. ஏன்னா நம்மளே பார்த்து நிறைய பேர் கார் எடுத்திருக்கிறாங்க. அவங்க வந்து நேரில் பார்க்கும்போது சொல்றாங்க, பட் கமெண்ட்ல சொன்னா இன்னும் கொஞ்சம் இதை பார்க்கக்கூடிய மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு சந்தோஷப்படுவாங்க இல்லைங்களா. ஓகே, இதை பார்த்துட்டு போனா ஒரு ஒர்த்தபிள் தான் அப்படின்ற ஒரு ஹோப் கிடைக்கும். ஓகே காய்ஸ், நன்றி, வணக்கம், பார்க்கலாம் நாளைக்கு.